ஹாய்ங்க, குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் புதன்கிழமை. இன்றைக்கி நான் என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னா, சாதம் வீட்டில் போயிட்டு வந்ததுனால தோசை மாவு இட்லி மாவு எதுவும் இல்லைங்க. அதனால் இன்றைக்கி நான் சாப்பாடு தாங்க காலையிலேயே சேர்ப்பேன். காலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பருப்பு ஒரு பக்கம் குக்கரில் போட்டு பூண்டு அதுலேயே தக்காளியும் போட்டு வேக வச்சுட்டேன். வெண்டைக்காய் சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு வெண்டைக்காயை ட்ரையாகவே லைட்டாக ஆயில் போட்டு ட்ரையாக வணக்கி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதே வானலில் ஆயில் போட்டுட்டு கடுகு சீரகம் வெந்தயம் இதெல்லாம் போட்டுட்டு வணக்கி பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெங்காயம் போட்டு அதையும் வணக்கி எடுத்துகிட்டு அது கூடவே தக்காளியும் போட்டுட்டேங்க. தக்காளி கூடவே நான் எப்போவுமே உப்பு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் இதையும் போட்டு வணக்கி எடுத்துக்குவேங்க. சீக்கிரமாக உப்பு போடும்போது சீக்கிரமாக தக்காளி வணங்கி வரும். மஞ்சத்தூளும் அதோடய போட்டோம்னா ரொம்ப நல்லது தான் சொல்கிறாங்க, அதனால் நான் அப்படி போட்டுருவேன். அதுக்கடுத்து நல்லா வணங்கி வந்துச்சுங்க. அதுக்கடுத்து நம்ம தனியாக வணக்கி வச்சுருந்தா அந்த வெண்டைக்காயும் எடுத்து அதோடய போட்டுடலாம். ஏன் வணக்கி போடுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பிசு தன்மை இல்லாமல் இருக்கும். பசங்களும் நல்லாவும் சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்கவங்களும் வெண்டைக்காய் குழம்பா அப்படின்ட்டு இந்த இது பண்ண மாட்டாங்க, சாப்பிடுவாங்க, நல்லாவே இருக்கும். இப்போ இது நல்லா வணக்கி எடுத்தாச்சுங்க. வணக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் தூள் குழம்பு மிளகாய் தூள் போட்டுட்டேங்க. இது போட்டுட்டு இதையும் வணக்கி எடுத்துகிட்டு இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு இந்த காய் லைட்டாக வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அது வெந்ததுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பருப்பு தனியாக கடைஞ்சி வச்சுருக்கேன். எடுத்து அதையும் இதோட எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து தனியாக புளி ஊற வச்சிட்டேன். இப்போ வந்து இந்த பருப்பையும் காய் வெந்துருச்சு. காய் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பையும் ஊற்றிட்டு அது கூட தூளாக போட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த புளி கரைசலையும் எடுத்து புளியை கரைச்சி ஊற்றிக்கலாங்க. இவ்வளோதாங்க. அதை வடிகட்டி ஊற்றிட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டாச்சு. போட்டு எடுத்துகிட்டு இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொத்தமல்லி தழை இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட போட்டுக்கணுங்க. பெருங்காயத்தூள் போட்டால் அந்த வாயு பிடிப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும், ரொம்பவே நல்லது. ஏன்னா அடிக்கடி பருப்பு சாப்பிட்றோம், அதனால் நான் எப்போவுமே பெருங்காயத்தூள் அதிகமாக யூஸ் பண்ணிப்பேன். இப்போ சாம்பார் வச்சு வந்துச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்து பால் வச்சாச்சுங்க. இந்த சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா குக்கரில் சாப்பாடும் வச்சுட்டேன். இப்போ வந்து சோயா பீன்ஸ் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு மிளகு சோம்பு இது தனியாக வறுத்து வச்சுக்கிட்டேங்க. இப்போ இந்த சோயா பீன்ஸோட சுடு தண்ணி ஊற்றி அதை நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அது கூடவே வானலில் ஆயில் போட்டுட்டு அது கூட நான் சும்மா சாதாரணமாக கடுகு தாங்க போடுறேன். கடுகு போட்டு அது பொரிச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் எடுத்து அதோட போட்டுக்கோங்க. போட்டு இது வணங்கினதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோடைய ஒரு சின்ன தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு இந்த ஸ்டேஜில் இது வணக்கினதுக்கப்புறம் அந்த தக்காளியையும் போட்டுக்கோங்க. போட்டு இது நல்லா வணக்கி எடுத்துகிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது கூட கொஞ்சமாக தனியாத்தூள் தனி மிளகாய் சிக்கன் மசாலா இதையும் போட்டு இதோட போட்டுக்க வேண்டியதுதாங்க. இதையும் போட்டுட்டு அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் போட்டுட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான ஒரு டம்ளர் சின்ன டம்ளரால் ஒரு டம்ளர் மட்டும்தாங்க அதில் தண்ணி ஊற்றினா அதையும் ஊற்றிட்டு அதோட கொஞ்சமாக சாந்து மாதிரி வந்ததுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சோயாவையும் போட்டுக்கலாங்க. இப்போ இந்த தண்ணி ஊற்றி கொஞ்சமாக லைட்டாக புதி வந்ததுக்கப்புறமா நம்ம சோயாவை போட்டுக்கலாங்க. நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா தக்காளி சின்னதாக போட்டதுனால கொஞ்சமாக லெமனும் இதோட லாஸ்ட்டாக ஆட் பண்ணிப்பேன். இது பார்த்திங்கன்னா சோம்பும் மிளகையும் தனியாக வறுத்து வச்சுருந்தேன்னு சொன்னாங்கன்னா அதை மிக்சியில் பொடி பண்ணி தேவையான லைட்டாக கொஞ்சமாக போட்டால் போடுங்க. நிறைய போட்டாலும் திகட்டும், சாப்பிட முடியாது, பசங்க காரமாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் அதை போட்டு வதக்கிட்டு அது கூடவே இந்த சுடு தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருந்த சோயாவையும் எடுத்து போட்டாச்சுங்க. போட்டு இது ரொம்ப நேரம்லாம் வேகணுன்ற அவசியம் இல்லை, கொஞ்சம் நேரம் வெந்தாலே போதும். வெந்ததுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது கூட ஒரு 4 பங்கில் 1 பங்கு லெமன் அது மட்டும்தாங்க நான் விட்டேன். அதை விட்டுட்டு அதை அந்த சாறு பிரிஞ்சு விட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, சோயா பீன்ஸ் வறுவல் ரெடி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சைடில் நான் ஆல்ரெடி கொஞ்சமாக சின்ன வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன். லெமன் சாதம் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து உப்புமா சாப்பிட்லான்ட்டு அவல் உப்புமா ரெடி பண்ணுங்க. அதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பக்கம் வானலில் கடுகு போட்டுட்டு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதையும் போட்டு வணக்கி எடுத்துட்டுங்க. வணக்கிட்டு அது கூடவே லைட்டாக வணங்கினாலே போதும். இது கூடவே கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தூள் உப்பு போட்டு அதையும் வணக்கிட்டுங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த அவல் வந்து என்கிட்ட வந்து அவல் வெள்ளை அவலும் சிகப்பு அவலும் கொஞ்சம் இருந்துச்சு. அது ரெண்டுத்தையுமே கலந்து அதை வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோப் பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்து போடுறேன். இப்போது
போட்டு லைட்டாக வணக்கினாலே போதுங்க. சும்மா சூப்பராக இருக்கும் அவல் உப்புமா. நான் இது மாதிரி சிம்பிளாக தான் செஞ்சு சாப்பிடுவேன். நல்லாவே இருக்கும். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். இது கூடவே சோயா பீன்ஸ் போட்டு வச்சுட்டு தொட்டுட்டு சாப்பிட்டு காலை டிஃபன் முடிஞ்சிருச்சு.